வணக்கம் மக்களே. இதுவும் ஒரு முக்கியமான காணொளி. இருளர் பழங்குடியினரை பற்றி. ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கிற காற்றம்பாக்கம் அப்படின்ற பகுதியில் தென்றல் நகர்னு ஒரு குடியிருப்பு வந்து உருவாகிட்டு இருக்கு. இருளர் பழங்குடியினர் குடியிருப்பு அப்படின்னு சொல்லாங்க. ஸோ அதே மாதிரி மன்னூர் பகுதியிலும் ஒரு பகுதியை வந்து இருளர் பழங்குடியினருக்காக கொடுக்கப்பட்டு அந்த பகுதிகளில் வீடு கட்டும் பணி வந்து இப்போ நடந்துட்டுருக்கா. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பட்டா கொடுக்குறாங்க பழங்குடியினருக்கு. ஸோ இப்போ வந்து அதுக்கு வந்து 5 வருஷம் கழித்து பழங்குடியினருக்கு தொல்குடி அப்படிங்கிற அந்த திட்டத்தின் கீழே வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. மே 2025 இந்த வீடு கட்டுற பணி வந்து தொடங்கப்பட்டது. ஸோ அப்போவே என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, ஆகஸ்ட் 15க்குள்ளே நம்ம வந்து மக்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு வாக்குறுதி அளிக்கப்பட்டது. பட் அதை தாண்டியுமே இன்னும் 8 மாதம் ஆகியும் இன்னும் ஒரு வீடு கூட கட்டி முடிக்கலை அப்படிங்கிறது வந்து, கட்டி முடித்து மக்களோட கையில் ஒப்படைக்கலை அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு வேதனையான ஒரு விஷயமா நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். நம்மளுக்கு அப்போவே தெரியும், ஆகஸ்ட்டுனாங்க, அப்புறம் செப்டம்பர், இல்லை அப்புறம் அக்டோபர், அப்புறம் நவம்பர் ஆச்சு. அது இப்போ டிசம்பர்லேயே நம்ம போய் மறுபடியும் கேட்குறோம் பிப்ரவரி அப்படின்ற மாதிரி தகவல் வருது நேரடியாக நம்ம கேட்கும்போது. ஆனால் நீங்கள் என்னென்ன பிப்ரவரி முடிப்பாங்களான்னா முடிக்க முடியாது, அது நல்லாவே தெரியுது. ஏன்னா இன்னும் சில வீடுகளை ஸ்டார்ட்டே பண்ணல. ஸோ இதுதான் ஒரு பிரச்சனை, நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கெல்லாம் நம்ம அவங்க பார்வைக்கு கொண்டு போகும்போதே ஒரு 2-3 months முன்னாடி கொண்டு போகிறோம். கீழ் லெவலில் அதிகாரிகிட்ட கொண்டு போகும்போதே பயங்கர கேமாக தான் இருக்குது. மேல் அதிகாரிகள்கிட்ட கவிதா தெரியும். ஸோ கவிதா தான் ஃபுல்லாக இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்காக தலையில் சுமந்துட்டு பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கவிதா பற்றி தப்பாக சொல்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயமா அதை பண்ணிவிட்டு, எப்படின்னா நேற்று ஒரு விஷயம் நடந்தது. ஒரு அதிகாரி வந்து நேற்று வந்து மக்கள்கிட்ட வந்து போகிறாங்க, மக்களை பார்க்குறாங்க. காற்றம்பாக்கம் தென்றல் நகரில் போயிட்டு மக்களை பார்க்குறாங்க. மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்ட தாட்கோ அதிகாரி, அவங்க கரெக்டாக நேம் தெரியல எனக்கு, அவங்க போயிட்டு மக்கள்கிட்ட உங்களை வந்து கவிதா வந்து உங்களை கூரை வீட்லேயே இருக்கிறது தான் ஆசைப்பட்டாங்க, அவங்க அதுக்கு தான் பிளான் பண்ணாங்க, நாங்கள் தான் உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துட்ருக்கோம், அப்புறம் ஷெட்டு உங்களுக்கு தேவையே கிடையாது, ஆனால் ஷெட்டை உங்களுக்கு கட்ட சொன்னாங்க உங்களுக்கு அப்படின்னு ரொம்ப தப்பாக எல்லாம் எவ்வளோ பார்த்துட்டாங்க. கவிதாவில் எவ்வளோ பார்த்துட்டாங்க. சின்ன வயசு 24 வயசு, எவ்வளோ விஷயங்கள் பார்த்தாச்சு. பட் ஒரு அரசு அதிகாரிகளுமே இந்த மாதிரிலாம் வந்து மக்கள்கிட்ட, இல்லை பழங்குடியினர் மக்கள்கிட்ட அவங்க திருப்பி பேச மாட்டாங்க, நிறைய விஷயங்கள் பேச மாட்டாங்க. அப்படிங்கிறதால அவங்க அறியாமையை பயன்படுத்திட்டு இப்படி தப்பான விஷயங்களை மண்டக்குள்ளே போட்டு வச்சு அவங்களுக்காக யாருக்கு குரல் கொடுக்குறாங்களோ அவங்களே முதல்ல அடித்து விரட்டிடுவோம். அப்போ இவங்க தானே இதெல்லாம் பண்ணுறது, முதல்ல இவங்களை பற்றி அவதூறுகளை பரப்பி இவங்களை தள்ளி விட்டோன்னா இவங்க எப்படி பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா இவங்க எடுத்துகிட்டு